என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறுடா. முதலாளி வர சொன்னாரு இன்னைக்கு. என்ன விஷயம்னு தெரியல. பாப்பான் ஏதோ வந்துட்டான். முதலாளி என்ன சொல்றாருன்னு தெரியலையா? வரட்டுமா? முதலாளி வந்துட்டாரு. சார் வணக்கம். வணக்கம் சார். கூப்பிட்டு இருந்தீங்களாமா? ஆமா. சொல்லுங்க சார், என்ன சார் விஷயம்? உனக்கு சரிங்க, இந்த மாசத்தோட நீ வேலை விட்டு போகலான்னு நினைக்கிறேன். அச்சோ, என்ன சார் என்ன நீ வேலை சொல்றீங்க? ஆமா, என்ன வேலை செய்யற? என்ன சார், நான் நல்லா தானே சார் செய்யறேன். நல்லா செய்யறியா? நம்ம சேனல் டிஆர்பி ரேட் பாத்து எங்க இருக்குன்னு ரொம்ப டவுன் ஆயிடுச்சாமா சார். யாரு வேலை செய்யறது இல்ல சார்? அப்புறம் ஒண்ணு வேலை விட்டு தூக்காம என்ன பண்றது? என்ன சார் போஸ்ட் இப்படி சொல்லிட்டீங்க? அப்புறம் வேலை செய்யணும், சரியா வேலை செய்யணுங்க. எல்லா சேனல்ல டிஆர்பி ரேட் ஏறிட்டு நம்ம சேனல் மாதிரி எவ்வளவு அகல பாதாளத்துல நடக்குது. உன்னை எல்லாம் நம்பி நம்ம சேனல் நடத்தினா விளங்கின மாதிரி தெரியுது. சார் எனக்கு ஒரே ஒரு வாரம் நேரம் கொடுங்க சார், டைம் கொடுங்க சார். ஒரு வாரம் கொடுத்தா ஒரு வாரத்துல ஓஹோன்னு டிஆர்பி ஏற்றி காட்டுறேன்னா இல்லைன்னு நிமித்திரனா இல்லையான்னு மட்டும் பாருங்க சார். அப்படியா? அப்படி ஒரு செய்தியை புடிச்சு கொண்டு வரேன் சார். செய்தி கொண்டு வரலீங்கன்னா கண்டிப்பா கொண்டு வருவேன் சார். எனக்கு தெரியும் சார், அந்த முழுக்க தெரியும் சார் எனக்கு. சரி, எப்படியா இந்த ஒரு வாரம் மட்டும் எனக்கு ஒரு டைம் பாப்போம். ஒரு வாரம் வேலைக்கு காலி பண்ணி விட்டுறாதீங்க சார். ஒரு வாரம் தான் நேரம். அந்த நேரத்துக்குள்ள சரியா செஞ்சுட்டு சார் பாருங்க சார், நான் செய்யறேன் சார். செய்யறேன், கண்டிப்பா செய்யுங்க சார். பாக்கலாம். சரிங்க சார், சரிங்க. நம்ம வாட்டுக்கு முதலாளிகிட்ட வீராப்பா பேசிக்கிட்டான். ஒரே வாரத்துல டிஆர்பியா ஓஹோன்னு கொண்டு வர்றேன். ஏதாவது ஒரு செய்தியை புடிச்சிட்டு வரோம்னு சொன்னேன். இப்ப எந்த செய்தியை கண்டுபிடிச்சு கொண்டு போய் கொடுக்கறதுன்னு தெரியலையே. இதை வேற நம்பி வீட்டு லோன் வேற வாங்கி வீடு லோன் வாங்கி வீட்டை வேற கட்டிவிட்டேன். கடனை வேற எப்படி கட்டுறதுன்னு தெரியல. எப்படியாவது ஏதாவது ஒரு முக்கிய நல்ல செய்தியா கொண்டு போய் கொடுத்து எப்படியாவது டிஆர்பியை ஏற்றி நல்ல சம்பளம் வாங்கணும். என்ன பண்ணுவான் பார்ப்போம், தொலைவான். நிச்சயமா மாட்டாமையா போகும் நம்மளுக்குன்னு. சரி, எப்படியும் நம்மளும் வீராப்பா பேசிட்டான். எப்படியாவது வேலையை தக்க வைக்கணும் இல்ல. யூடியூப்லயாவது போய் சர்ச் பண்ணி பாப்போமே எப்படி வேலையை தக்க வச்சுக்கிறது அப்படின்னு. என்னடா இது 25 லட்சம் பேர் பார்த்திருக்கானா? அப்பா செம கண்டென்ட் மாட்டிருக்கடா. ஏய், செய்தி இதை போட்டாலே போதுமேடா. ஒரு சாதாரண யூடியூபருக்கு 25 லட்சம் பேர் பார்த்திருக்காங்கன்னா மெயின்ஸ் மீடியா நம்மளுது. இந்த செய்தியை கொண்டு போய் கொடுத்தா நம்ம முதலாளி ஓஹோன்னு வச்சுக்காரு. டிஆர்பி ஓஹோன்னு ஏறிடுமே. ஆஹா, இன்னைக்கு மாட்டுச்சுடா நல்ல செய்தி. இதவே இன்னைக்கு முதலாளிகிட்ட சொல்லி பிரேக்கிங் நியூஸ்னு போட்ட வேண்டியதான். ஆஹா, சூப்பர் சூப்பர். ஒரு வாரத்துல செய்திய நல்லா டிஆர்பி ரேட் அதிகம் பண்றேன்னு சொன்னா 5 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாப்போம் எண்ணத்தை கொண்டு வரான்னு. வச்சுக்கலாமே இல்ல பேசி எரிஞ்சிடலாமான்னு பாப்போம். வேலையை விட்டு தூக்கலாமா சார்? வணக்கம் சார். என்ன சார், முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் கொண்டு வந்துட்டேன் சார். பிரேக்கிங் நியூஸ்? ஆமா சார். அது போட்ட டிஆர்பி ஏறுமா? டிஆர்பியா உங்களுக்கு என்னென்னமோ ஏறுங்க சார். என்னென்னமோ ஏறுமா? ஆமா சார், அந்த அளவுக்கு முக்கியமான செய்தி சார். மனசுல இடம் பிடிச்சிருமா? ஆமா சார், உண்மையை சொல்றேன். தமிழ்நாடு முழுக்க நம்ம சேனலை பத்தி முழுக்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு செய்தி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் நான். நீயா? ஆமாங்க சார். அந்த அளவுக்கு தெரியும். நான் வேலையை விட்டு நீங்க போறேன்னு சொன்னா கூட நீங்களே என்ன விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு முக்கியமான செய்தி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு செய்தியை கொண்டு வந்திருக்கேன் நான். அப்படியா? என்ன செய்தி இது? இப்ப வந்து ட்ரெண்டிங் பாத்துட்டா சீமானிங்க நாம் தமிழ் கட்சி தாங்க சார். அடே ஆமா, இப்ப ஆளுங்கட்சிக்காரன பேசினாலும் ஓட மாட்டேங்குது. ஆமா, எதிர்கட்சிக்காரன போட்டாலும் ஓட மாட்டேங்குது. ஆமா, சின்ன கிழக்கு போட்டா கூட ஓட மாட்டேங்குது சார். அடே பரவாயில்லையா? இப்ப பாத்தீங்கன்னா சீமானு நாம் தமிழர் கட்சி. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து 2-3 பேரு போனாங்கன்னு வச்சுங்களேன் வெளியே. அவங்கள பத்தி போட்டீங்கன்னு வைங்களேன், தமிழ்நாடு முழுக்க நம்ம சேனல் தான். ஓ, பிரேக்கிங் நியூஸ் போட்டா இருக்குமா? ஒரே இதுல போட்டீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் போட்டீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் பார்ப்பான். டிஆர்பி எங்கேயோ போயிரு அப்படிங்கிற. எனக்கு நீங்க காசை வாரி கொடுப்பீங்க, நானும் வீட்டுக்காரன் தான் முடிச்சிருவேன். வீட்டுக்காரர் முடிச்சுங்க? ஆமா சார். சரி சரி, முதல்ல செய்தி போடு. சரிங்க. வீட்டுக்காரர் முடிக்கலாமா இல்ல உன்னோட கடனை முடிச்சு அனுப்பலாமான்னு பாக்க. கண்டிப்பா போகும் சார், நல்லா போகும் சார். பாக்குறேன். ஆமா, எனக்கு போடு பாப்போம். போடுறேங்க சார். இந்த போட்டல்ல பாரு நியூஸ். அப்படியே தப்பா எக்கு தப்பா பாக்குறாங்களா? ஐயோ சூப்பர்ரா. எத்தனை பேர்ல தமிழ்நாடு முழுக்க இதான் பாத்துட்டு பங்கி கொடுக்க. செய்தி பயங்கரமா இன்னும் ஏறிடுச்சா? அப்பா சாமி, நம்ம முதலாளி வந்தாருதான் சேனல் அச்சு சார். ஒண்ணு கூட பாருங்க சார், எக்கு தப்பா போய்கிட்டு இருக்கு சார். எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? சரி, இனி நானே உன்னை போக சொன்னா கூட நீயே போறேன்னா கூட நான் உன்னை விட மாட்டேன். அப்படியே ரொம்ப நல்ல விஷயம். உன்னை எங்கேயே இருந்து இவ்வளவு நாள். ஆமா சார், இந்த மாதிரி முதல்ல செஞ்சிருந்தீங்கன்னா சேனலுக்கு எவ்வளவு பேர் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு ரேட்டு நம்ம நினைக்கிறதுக்கு மேல போகுது. 26 தேர்தலுக்குள்ள பாருங்க சார், எப்படி ஏற்றி காட்டுறேன். இன்னும் ஏற்றி காட்டுறேன் சார். சரி சரி,
உனக்கு இங்க வேறு இவ்வளவு டிஆர்பி ரேட்டு சொன்ன நேரத்துல முடிச்சதுனால ஒரு மாசம் சம்பளம் உனக்கு முன்மடமா கொடுத்து 45 லட்சம் பேர் பார்த்தாச்சு. ஆமா இது யோ 50 ஆயிடுச்சு பார்த்தாச்சு. எப்படி ஏறுது சார் பாருங்க சார். ஒரு மாசம் சம்பளம் உனக்கு போனஸ். ஐயோ மகிழ்ச்சி. தலையில ஐசியவே தூக்கி வச்ச மாதிரி இருக்கு சார். நல்லா சரிங்க சார். இப்படி தான் வேலை செய்யணும். சரிங்க. ஐயோ நல்ல வேலை சீமானு நாம் தமிழருக்கு சீனப்புல வைத்த வாத்தாங்க இல்லையா என் கெஜி ஆயிருக்கும். பரவாயில்லை. உலகெங்கும் பரவாயில்லை நம்மளருக்கு அனைவருக்கு வணக்கம். இது வரலாறு வழிவழி. நான் செல்வகுமார். அனைவருக்கு வணக்கம். நான் வரலாறு பூலோகம். இந்த ஊடகங்கள்லாம் சரிங்க என்ன மாதிரி உழைக்கிறாங்க பாத்தியா? எவ்வளவு ஒரு கட்சிய ஒரு காலி பண்ணணும், ஒருத்தனை வளர்த்துடணும், ஒருத்தனை வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஊடகங்கள் பேரு, அதாவது சமூகத்தின் 4ஆம் தூண் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது என்னமா வேலை செய்து பாத்தியா? அதாவது ஒரு சின்ன செய்திய கூட ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குற மாதிரி இந்த போலி மயிர்னு ஒரு சேனல் இருக்கு. போலி மயிர் இல்லையா, பாலிமர். போலி மயிர்னு தானே எழுதிருக்கீங்க இங்கிலீஷ்ல. பாலிமர் நாங்க தப்பா படிச்சுட்டோம். அச்சோ பாலிமர் அது. சரி, அந்த சேனல்காரன் போடுறான் பாத்தியா செய்தி, பயங்கரமா போடுறாங்க. அவள எப்படியா அந்த மியூசிக் வேற இசை போடுவோம் பாரு. ஆமா ஆமா இசை போடுறதுல எல்லாத்தையும் ஒரு வித்தியாசமா சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டா என்னத்தான் போட்டு வச்சாங்க. அதாவது சமீப காலங்கள பார்த்தா நாம் தமிழ் கட்சியில இருந்து சில பேர் வெளியில போறாங்க. அதுல நிர்வாகியும் இருக்காங்களே, நிர்வாகி இல்லையோ தெரியாது. என்ன போடுறாங்கன்னா மொட்டைக்கட்டை இந்த ஊடகங்கள் பொதுவாவே நாம் தமிழ் கட்சி மேல ஒரு வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்களும் வன்மத்தை கக்குறாங்க. சமூக ஊடகங்கள் சொல்லும் போது பார்த்தா எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவான சேனல் இருக்கோ அதை விட 2-3 மடங்கு அதிகமா எதிர்ப்பு கக்கறதுக்காகவே சேனல்கள் வச்சிருக்காங்க. எந்நேரம் காலையில் எழுந்திருந்தாலும் சரி, பிறகு தூங்க போகும்போதும் சரி, சீமான் நாம் தமிழ் கட்சி இவங்களை பத்தி விமர்சனம் பண்ணிட்டே இருக்கணுங்கிறதுக்கே சில சேனல் வச்சிருக்காங்க. இதை பத்தி போட்டா மட்டும்தான் சோறு, சோறு வேற வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஓடிட்டு இருக்குது. இதுல சமூக ஊடகங்கள் சரி பரவாயில்ல விட்டுறலாம்னு விட்டா கூட இந்த பொது ஊடகங்கள் இருக்காங்கல்ல, மெயின்ஸ் மீடியா, அதாவது சேட்டலைட் சேனல்ஸ், அவங்க இதுக்கு மேல பண்றாங்க. அவங்க பண்றது பெரிய ஊழலா இருக்கு. ஒரு சமீபத்துல இந்த திருநெல்வேலி பக்கம் நாகப்பட்டினம் பக்கம்ல 100 பேர் கட்சியில இருந்து வெளியே போனாங்கன்னு ஒரு சேனல் போட்டாங்க. அதே செய்தி சேனல்ல வேற ஒரு சேனல் அதே செய்திய வேற ஒரு சேனல்ல 500 பேர் நிர்வாகிகள் கூண்டோடு கலைக்கப்பட்டார்கள் அப்படின்னு இன்னொரு செய்தி சேனல் பாக்கலையா 1000 பேர் போடுறாங்க. இது ஏன் சொல்றதா உண்மை? இது ஒரு கேள்வி. அந்த மண்டபம் மீடியா பேரு 500 ஒவ்வொருத்தரும் ஒரே செய்தியை பாதிரமா போடுறாங்க. இந்த ஏலம் தூரம் போது இந்த பாண்டியராஜன் இந்த செந்தில் பழைய நடிச்ச பழைய படம் நினைக்கிறேன் 1000 2000 அப்படி 4000 சொல்லுவாங்க. அந்த மாதிரி 100 பேர்னு ஒரு செய்தி சேனல் போட்டுச்சு. இன்னொன்னு 500 இன்னொன்னு 1000. இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு 1000 பேர் போட்டு அந்த கட்சியில அந்த மண்டபத்துக்குள்ள 1000 பேர் இருந்திருக்காங்கன்னு அப்படி ஒரு செய்தி சேனல் போட்டு இப்படி கலப்புறாங்க. இந்த ஓலை சமூக ஊடகங்கள்ல சரி இப்ப என்ன பண்றாங்கன்னா கட்சியில இங்க ரத்த தானம் கொடுக்குறாங்க. பல இடத்துல மரங்கள் நடுறாங்க. சில இடத்துல பணிகள் பயங்கரமான பணிகள் எல்லாம் செய்யறாங்க. மக்களுக்காக எந்த இடத்துல போய் இறங்கி இயற்கை வளங்களை சுரண்டாடுறது, நிலம் அபகரிக்கு போனா அங்க போராடுறது, இது எந்த செய்தியும் சேனல்ல காட்டுறது இல்லையா. ஆனா ஒரு கட்சியில இருந்து சில பேர் தன்னுடைய விருப்பம் நிறைவேறாம போயிருக்கலாம், இல்ல அது இங்க ஏதோ எதிர்பார்ப்பு கூட வந்திருக்கலாம். அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை வரும்போது வெளியில போறாங்க. அவங்க போகும்போது ஒரு 4 பேர் உடனே வெளியில போறன்னு செய்தி போட்டாங்கன்னா உடனே மைக் எடுத்து நேரம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. கட்சி விட்டு விளையாடுறேன் நீ சொல்லி பாரு, நைட்டு 12 மணி ஆண்டாலும் வீடு அட்ரஸ் தான் தேடி எங்க வந்துடுறாங்க. வீட்டுக்கே வந்து பேட்டி எடுத்து உங்க பெரிய ப்ராப்ளம் ஆக்கி விட்டுறாங்க. ஒரு நாள் ஒரு ராத்திரியில உன்னை ஃபேமஸ் ஆக்கி விட்டுறாங்க. அவன் கட்சி வெளியே போறதுன்னா அவன் கட்சி பிடிச்சிருக்கோ பிடிக்கலையே என்ன காரணமோ அவனோட சம்பந்தப்பட்டது. அதுலயும் சில பேர் பாத்தீங்கன்னா 4 தடவை கட்சி விட்டு விளையாடுறேன், எத்தனை தடவை விளையாடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவனை போய் எடுத்து வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு கூண்டோட கூண்டோட ஏன்டா 4 பேருக்கு எவ்வளவு பெரிய கூண்டா செய்ய முடியும்? அந்த கூண்டு என்ன சைஸ் முதல்ல என்ன சைஸ்ன்னு தெரியலையா? அவ்வளவு பெரிய கூண்டா இருக்கும். அது என்ன கூண்டுனா கூண்டுங்கிறேன் வெள்ள பூண்டுங்கிறேன் என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படி காலியாகி போறாங்கன்னு சொல்லி செய்திகள் போட்டு பரப்புறாங்க. இப்ப ஊடகங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா சனநாயகத்தின் 4ஆம் தூண் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 4ஆம் தூணுக்கான வேலை சரியா செய்யறாங்களா? செய்ய மாட்டேறாங்களா? இப்ப சமீபத்துல அதானியினுடைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய மேட்ரு அது எங்காவது பேசினாங்களா? பேச மாட்டேறாங்களா? ஆனா நான்கு வச்சுல 4 பேர் வெளியே போறது ஒரு பிரச்சனையா பேசுறாங்க. உலகமாக பிரச்சனையா பேசுறாங்க. இங்க விலைவாசி ஏத்தி இருக்காங்க, அங்க மக்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க.
அரசு ஊழியர்கள், பொதுப்பணித்துறை எல்லாரும் போராட்டம் நடத்துறாங்க. அரசு ஊழியர்கள் இவ்வளவு போராட்டம் நடத்துறாங்க. அது எந்த சேனல்ல செய்தியை போடுறாங்களா? காட்ட மாட்டாங்க. ஏன் இங்க இப்ப பாருங்க, கலைஞர்களை திறக்கிறத கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆமா, ஏன்னு அது கூட இப்ப முக்கியமான செய்தி இல்ல போல் இருக்குது. எந்நேரம் சீமான் பத்தி சீமான் ஒரு காலத்துல அந்த செந்தமிழன் சீமான் என்ன தெரியுமா சொன்னாரு? நாங்க ஆரம்ப காலத்துல இருக்கிறது, நான் 10ல இருந்து இருக்கிறேங்க. ஆரம்பத்துல சொல்லும்போது, அண்ணே நம்ம எவ்வளவு தூரம் பேசினாலும் பண்ணாலுமே சொன்னாலும் செய்தியை நம்ம சேனல்ல போடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் செந்தமிழன் சீமான் 2010 என்கிட்ட சொன்னது, தம்பி அதெல்லாம் கவலையப்படாத, இன்னைக்கு யாரெல்லாம் நம்மளை தவிர்க்கிறாங்களோ அவர்களெல்லாம் தவிர்க்க முடியாத சக்தியா எந்நேரம் நம்மளை பத்தி பேசணும்னு சொன்னாரு. அண்ணன் சொன்னது தீர்க்க தரிசியா 2014 இது 2024 2020 இருந்தே எடுத்தோம்னா அதிகமா இருந்தது. இந்த 2024 தேர்தல் முடிஞ்சதுல இருந்து எந்நேரம் செய்தி திறந்தா எந்த சேனல் திறந்தாலுமே நாம் நம்ம கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அது இல்லாம செய்தியே இல்ல. இந்த செய்தி இல்லைன்னா அவங்களுக்கு குழப்பே இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த மாதிரி அண்ணன் செந்தமிழன் தீர்க்க தரிசி சொன்னார்ல சீமான், அது நடந்துட்டு இருக்கு. எதுனால ஒரு சந்திப்பு, ஒரு ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார், அவர் போய் சும்மா ஒரு மரியாதை நிமித்தமா போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. அதுல எல்லா கோயிலும் நான் தான் பெரிய பத்திரிகையாளன் வந்து உட்காந்து பேட்டி கொடுத்தாங்க ஒவ்வொரு யூடியூப் சேனல்லயும். பாருங்க, சீமான் போய் ரஜினி கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டாரு, அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு. ஏண்டா அவர் எதுக்கு போனாரு, ஏன் போனாரு, என்ன சமாச்சாரம்னு தெரியாம இவங்க அதான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குற கதை என்ன முதல்ல இப்படி பண்ணிக்கிட்டீங்க. இது ஒரு குழப்பாடா இது. அண்ணன் செந்தமிழன் சீமானே நீங்க எளிமையா கூட போய் சந்திச்சல. அவர் வந்து கட்சியினுடைய தலைவர், அவர் பொதுமக்களுக்காக சேவை செய்ய வந்தவர், போய் பாத்துடலாம். நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு சொல்றாங்கல்ல, அவர் போய் யாராவது நீங்க உள்ள போய் சந்திச்சிட முடியுமா? வருஷத்துக்கு ஒருக்க எல்லா ரசிகர்களையும் வர வச்சு சந்திப்பாரு, அங்கேயே நின்றான நீங்க. அப்படி இவங்க போய் சந்திக்க முடியுமா? அனுமதி வாங்காம உள்ள போய் பார்க்க முடியுமா? அப்படி ஒருவேளை அனுமதியை வாங்கியிருந்தா கூட ஒரே நேரத்துல 2 பேருக்கு கொடுப்பாங்களா? இதுல என்ன பண்றாங்க, பத்திரிகையில் எழுதுறது, இவர்கள் சீமானும் ரஜினிகாந்தும் பேசிட்டு இருந்தத இஷ்டத்துக்கு கற்பனை எவனுக்கு எப்படி கற்பனை தோணுதோ அவன் கதை வசனம் போட்டு எழுதி யூடியூப்ல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யூடியூப்ல போடுறாங்க, எல்லா சேனலையும் போட்டு இது வந்து சீமான் ரஜினிகாந்த் சந்திப்பு, சீமான் ரஜினிகாந்த் சந்திப்புன்னு அவரு மரியாதை நிமித்தமா ஒரு பேசிட்டு போறாங்க. அவங்க நண்பர்கள் பேச வேண்டாம்னு சொன்னாங்களா? ஒண்ணு கிடையாது. அவங்க எதிரியாவே இருக்கட்டுமே, அவங்க ஏதோ சந்திச்சு பேசிட்டு போறாங்க. அதையும் வெளியில வந்து சொன்னார்ல, நாங்க சினிமா துறையை பத்தி பேசணும், நடப்பு நிகழ்கால அரசியல் பத்தி பேசணும், இதெல்லாம் சொன்னாரா இல்லையா? அதுக்கு இவங்க ஒவ்வொரு புள்ளியா வச்சு அது நீங்க சொன்ன கணக்கு வேற பெருமாளாக்குற கதையா பண்ணி இது 2-3 நாளா ஒரு விவாதமாவே வருவாரு. பாருங்க, காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறார், எத்தனை மணிக்கு பல்லு வளர்க்கிறார், எத்தனை மணிக்கு காப்பி குடிக்கிறார், இதெல்லாம் இவங்க கற்பனை பண்ணி காலைஞ்சா எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் நைட்டு தூங்க போகுது இருந்து பாக்குற மாதிரியே அப்படியே பேசி இது பண்ணிட்டு இது ஒரு பழப்படான்னு வாடிட்டு இருக்காங்க. பணிவிட செய்யக்கூடிய பெண்கள் மாதிரி பாத்துட்டு சீமான வந்து எந்த அளவுக்கு போக்கஸ் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க பாரு. இப்ப பாத்தீங்கன்னா சீமான் செய்தி இல்லாத ஒரு நேரமும் இல்ல, ஒரு நேரமும் அந்த மாதிரி கொண்டு வந்து சரி தேர்தலுக்கு நம்ம எல்லாம் பணம் கொடுத்து சேனல் வாங்க முடியாது. எல்லாரும் ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு சேனல் வச்சிருக்காங்க. ஆனா எல்லா சேனலுமே ஒரே கட்சி தான் இருக்குது, அது நாம் நம்ம கட்சி தான். நமக்கு சொந்தமா சேனலே கிடையாது. ஆனா எல்லா சேனலும் நம்ம பேச்சுதான். அந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் நம்ம தலைவரை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பயணிக்கிறோம். அந்த தலைவரை மனசுல வச்சு பயணிக்கிறவன் எந்த காலத்திலயும் எந்த சூழ்நிலையிலயும் பெறல மாட்டான். அந்த வழியில எங்க அண்ணாலும் போவாரு, நாங்களும் அந்த வழியில பயணிப்போம். வரலாம், நாம திட்டமிட்டோம். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. அந்த விடுதலை அடைய வரைக்கும் சீமான் பின்னாடியேதான் போறோம். அந்த பாதை எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பயணமும் தெரிஞ்சிச்சு. இலக்கு மட்டும் நோக்கி பயணம் பண்ணிட்டு மீண்டும் மற்றும் ஒரு காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.